8 யூனிட் சொல்லியிருந்தேன். 8 யூனிட்ல இதில் மொத்தம் 9 கார் பார்க்கிங் கொடுக்குறாங்க. அந்த ஒரு கார் பார்க்கிங் யாருக்கு டபுள் கார் பார்க்கிங்னா, ஸோ அப்பார்ட்மெண்ட்லேயே அட்டாச் டியூப்ளெக்ஸ் வில்லா இருக்குது. ஸோ அவங்களுக்கு இதில் 2 கார் பார்க்கிங் அலாட் ஆகிடும். இல்லையே உங்களுக்கு ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா சான் அகாடமி ஸ்கூல் இருக்குது, அண்ட் உங்களுக்கு சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது. இல்லை ஒரு ரொம்பவே ஸ்பேஷியஸான ஒரு ஹால் இது. உங்களுக்கு நீங்கள் ஹோல் போடும்போது கிராக் வருது, அந்த கிராக் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. வெளியே யார் இருக்குன்றதை நீங்கள் வீடியோ டோர் பில்லையும் பார்க்கலாம். இதில் வந்து கால் டு ஆக்ஷன் பட்டன்ஸும் இருக்குது. நீங்கள் இங்கேருந்தே ஆக்சஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அன்லாக்கும் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. ஸோ இது நார்த் ஃபேஸிங்கில் இருக்க ஒரு 3 BHK 3 டாய்லெட் அப்பார்ட்மெண்ட்டுங்க. இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1317 ஸ்கொயர் ஃபீட்டு. இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பின்னாடி என்னென்னு பார்க்குறீங்க, அதுதாங்க உங்களுக்கு பெருங்குளத்தூர் டு மதுரவாயில் பைபாஸ். உங்களுக்கு அந்த பெருங்குளத்தூர் டு மதுரவாயில் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸுங்க, ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு 30 ஃபீட் ஒய்டராக இருக்க ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு 2 and 3 BHK அப்பார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷனுங்க. அதுவும் இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்குது. வெஸ்ட் தாம்பரத்தில் CTO காலனி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நம்மள இன்றைக்கி யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா GCC டெவலப்பர்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க போகிற அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செந்தூர் அப்பார்ட்மெண்ட். நல்ல ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. இதில் வந்து டோட்டலாக ஒரு 8 யூனிட் அவைலபிள் இருக்குங்க. 8 யூனிட்டில் ஒரு டியூப்ளெக்ஸ் ப்ளஸ் 7 2 and 3 BHK அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வாங்க டீட்டெயில்டாக இந்த வீடியோவை போய் பார்த்துடலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சிவதன் ஆர்கிடெக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துருங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு CTO காலனி ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி வரதுன்னா, நீங்கள் தாம்பரம் அந்த பிரிட்ஜ் ஏறி முடிச்சூர் போகிற மாதிரி வந்து நீங்கள் ரைட் எடுத்தும் வரலாம். அண்ட் அதர் தன் தட் பெருங்குளத்தூர் டு மதுரவாயில் பைபாஸ்ன்றதுனால நீங்கள் மதுரவாயிலேருந்து வரும்போது ரைட்டில் வரலாம், பெருங்குளத்தூர்லேருந்து போகும்போது உங்களுக்கு லெஃப்ட்டில் வரும். ஸோ பாருங்களேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் உங்களுக்கு மொத்தம் 8 யூனிட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நியர்பை ஆக்சஸ்லேயே நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து இங்கேருந்து உங்களுக்கு நியர்பைலேயே உங்களுக்கு ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா சான் அகாடமி ஸ்கூல் இருக்குது, அண்ட் உங்களுக்கு சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது, அண்ட் அதர் தன் தட் நிறைய ப்ளே ஸ்கூல்ஸ் இருக்குது இங்கே நியர்பைலேயே. உங்களுக்கு காலேஜஸ் பார்த்தீங்கன்னா MCC காலேஜ் நியர்பையில் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னை அருள் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்து மிஷன் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. அதர் தன் தட் இங்கே உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நியர்பைலேயே உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட், மூன் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அண்ட் க்ரீன் ஃபேஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. அண்ட் நியர்பை லொக்கேஷன்லேயே உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ்க்கு எல்லாமே நியர்பைலேயே இருக்குது. நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே சூப்பர் மார்க்கெட்ஸோ இல்லை டெய்லி ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதுக்கோ எதுனாலும் போய் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் கிளினிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஒர்க் இப்போ தான் போயிட்டுருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட்டில் அவுட்டர் ஒர்க்ஸ் எல்லாமே இன்னும் பெண்டிங் இருக்குது. பட் வீடு உள்ள இன்னியரில் ரெடி டு ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK, ஒரு 3 BHK அண்ட் ஒரு டியூப்ளெக்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 and 3 BHK தான் நம்ம பார்க்க போகிறோம். அது நம்மளுக்காகவே ரெடி டு ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இந்த வீடியோவோட எண்டில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எண்டுக்கும் போயிடாதீங்க, ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா ஒரு ப்ரைம் லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டி, லொக்கேஷன் மட்டும் ப்ரைம் இல்லைங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டே ஒரு ப்ரைம் அப்பார்ட்மெண்ட் தான். என்னென்னா ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரெட் பிரிக்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டி ரெட் பிரிக்ஸ், சிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜுவாரி சிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ராட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 550D டாக் ராட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, 20+ அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் அம்யூனிட்டிஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம இப்போ வீடை போய் பார்த்துடலாம். ஸோ உள்ளே என்ட்ரானவுடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டில்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டில்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் இதில் வந்து 8 யூனிட் சொல்லியிருந்தேன். 8 யூனிட்டில் இதில் மொத்தம் 9 கார் பார்க்கிங் கொடுக்குறாங்க. அந்த ஒரு கார் பார்க்கிங் யாருக்கு டபுள் கார் பார்க்கிங்னா, ஸோ அப்பார்ட்மெண்ட்லேயே அட்டாச் டியூப்ளெக்ஸ் வில்லா இருக்குது. ஸோ அவங்களுக்கு இதில் 2 கார் பார்க்கிங் அலாட் ஆகிடும். ஸோ அதர் தன் தட் இது எல்லாமே ரன்வேஸ் ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்டேஜும் பெருசாக இருக்கிறதுனால ரன்வேஸ் ஃப்ரீயாக இருக்குது. எந்த கார் பார்க்கிங்குமே வந்து நீங்கள் கார் எடுத்தால் தான் இன்னொரு கார் எடுக்கணுன்ற மாதிரி இல்லாமல் ரொம்பவே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளானிங் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் போக காமன் ஏரியா ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு நிறைய கார் பார்க்கிங் போக உங்களுக்கு நிறைய ஃப்ரீ ஏரியாஸ் இருக்கும். அதுதான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பெஸ்ட் ஆப்ஷனு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் என்னென்னா, உங்களுக்கு ஒரு பெரிய லாபிங்க. லாபியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 feet by 8.4 feet கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய லாபி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பாருங்க, லாபி ஏரியாவே இவ்வளோ பெருசு. நான் உங்களுக்கு மேலே ஒன்றும் டீட்டெயிலாக காமிச்சிடறேன். இங்கே உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்துட்றாங்க. லிஃப்ட் ஆப்போசிட்லேயே உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் இருக்குது. இது பேக் சைடுக்கான கார் பார்க்கிங். ஸோ அந்த சைடில் வரதுக்கு இப்போ லேபர் ஷெட்டாக ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் உங்களுக்கு 400 feet போர் போட்டிருக்காங்க. ப்ளஸ் அதர் தன் தட் உங்களுக்கு சம்ப் ஒரு 13,000 liters கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. சம்புக்கு வந்து உங்களுக்கு மெட்ரோ வாட்டருக்கான ப்ரொவிஷன்ஸும் இதில் லிங்க் ஆகிருக்கு. அண்ட் மெயினாக செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் கனெக்ட் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ ஏன்னா இது கார்ப்பரேஷன் லிமிட்டில் வரதுனால இந்த கார்ப்பரேஷனுக்கான பைப்லைன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு மெட்ரோ வாட்டர்ஸ் அண்ட் உங்களுக்கு ட்ரைனேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதர் தன் தட் ஓவர் ஹெட் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,000 liters போர்க்கான கெப்பாசிட்டியும் 3,000 liters உங்களுக்கு மெட்ரோ வாட்டருக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுக்குறாங்க. 2 டேங்காகவும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. மெட்ரோ வாட்டருக்கான ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் ஆர்ஓவில் யூஸ் பண்ணுறதுக்கான அவைலபிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஸ்டேர்கேஸ்லேருந்து மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லாபி கொடுத்துருக்காங்க. இந்த லாபி அரௌண்ட் ஒரு 8 ஃபீட்டுக்கு ஒரு 7.6 கிட்ட இருக்குது. இங்கே உங்களுக்கு லிஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK. இது ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. இப்போ இந்த ஃப்ளோரில் இது மட்டும் தான் ரெடி டு ஆக்குப்பையில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்ட்ஸ் வந்தால் மாடல் ஹவுஸாக காட்டுறதுக்காக. ஸோ வாங்க வீடை போய் பார்த்துடலாம். நல்லா டீக்வுட் டோர் ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல டிசைன்டு டோர்ஸாகவே இருக்குது. ஸோ வாங்க நம்ம வீடை ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ லாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சிலிண்டர் லாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டவர் போல்ஸும் நல்லாவே இருக்குது. நல்லா லேட்டஸ்ட் டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17.6க்கு 14.6ங்க. நல்ல ஒரு ரொம்பவே ஸ்பேஷியஸான ஒரு ஹால்ங்க இது. உங்களுக்கு ஹால்லேயே உங்களுக்கு ஒரு பால்கனி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்லைடர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடர்ஸோட பாதி ஃபிக்ஸட் ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. வெளியே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பால்கனி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7 ஃபீட் பை 5 ஃபீட் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ளோரிங் பாருங்களேன், இந்த டைல் செலெக்ஷனும் நல்லாவே இருக்குது. அண்ட் இங்கே ஃபுல்லாகவே க்ரில்லும் கொடுத்துட்றாங்க. க்ரில் சில அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரில்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணாமல் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பில்டர் சைட்லேயே க்ரில்லும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால டெரஸ் போய்ட்டு துணி காய போட வைக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் இங்கேயே உங்களுக்கு துணி காய போடுற ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா செட்பேக்ஸ் இருக்குது பின்னாடி உங்களுக்கு ஒரு 4 ஃபீட் கிட்ட. ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இது வந்து 3 BHK 3 டாய்லெட் அப்பார்ட்மெண்ட்டுங்க. யாருமே 3 BHKக்கு 3 டாய்லெட் கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக தேடி 3 BHK 3 டாய்லெட் அப்பார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.2க்கு 11 ஃபீட்டு. பின்னாடி உங்களுக்கு ஒரு பால்கனி ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இதுலேயே நான் அந்த வீடியோலேயே சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களுக்கு பின்னாடி கிரில் ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. மெயினாக செட்பேக் பாருங்களேன், பக்கத்தில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு செட்பேக் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. நம்மளோட இதுவும் செட்பேக் ஒரு 4 ஃபீட்க்கு மேலேயே இருக்குது. ஸோ காம்பவுண்ட் வால் காட்டுங்களேன். ஸோ காம்பவுண்ட் வாலும் உங்களுக்கு நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் இருக்குது. ப்ளஸ் அதர் தன் தட் உங்களுக்கு டிஸ்டன்ஸும் இங்கே இருக்குது. பக்கத்துலேயே ஒரு மாமரம். நல்லா சின்ன வயசில் பக்கத்து வீட்டிலேருந்து மாங்காலாம் எடுக்கலாம். ஸோ இந்த வீட்டில் நிறைய சின்ன பசங்க அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு அட்டாச்சட் டாய்லெட்டும் இருக்குங்க. அட்டாச்சட் டாய்லெட்டில் இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து 10 ஃபீட் வரைக்கும் டைல்ஸ் போயிருக்காங்க. டைல்ஸோட ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்குது. மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது டைல்ஸு. டபுள் கலர்ஸ் ப்ரௌன் வித் ஐவரியில் போயிருக்காங்க. பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜாக்வார் ஃபிட்டிங்ஸுங்க. சானிடரி வேர்ஸ் எல்லாமே பேரியோர் ஃபிட்டிங்ஸ். ஸோ ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பெஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கவர்ட் அப்லேயே வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்கள் வரும்போது ஒரு டஸ்ட்டாக இல்லாமல் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபுல்லாக கவர்ட் அப்லேயே வச்சுருக்காங்க. இங்கே உங்களுக்கு வார்ட்ரோப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்பு இதிலேயே பில்ட் பண்ணதுனால இன்டீரியர் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ப்ளஸ் இங்கே உங்களுக்கு லேஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஏசிக்கான ஹோல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏசிக்கு ஹோல்ஸை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஹோல் போடும்போது கிராக் வருது, அந்த கிராக்கை டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக இது வந்து ராயல் பெயிண்டிங்ஸு. அதில் இது ப்ளூ வித் ஒயிட் தீம் போயிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. விண்டோஸ் எல்லாமே UPVC விண்டோஸ் போயிருக்காங்க வித் நெட்லான் 3 ட்ராக் UPVC ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ வெளில வந்து உங்களுக்கு ஒரு தென்னை மரம் இருக்குது. இளநீலாம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வெளில இருக்குது 3rd ஃப்ளோரில் வீடு வாங்குறவங்க இளநீலாம் எடுத்துக்கலாம். ஹால்லையும் பாருங்கள், நான் இதை சொல்லவே இல்லை பாருங்களேன். ஹாலில் உங்களுக்கு நல்லா இங்கேயே உங்களுக்கு ராயல் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரெட் வித் கோல்டு தீமுங்க. இது வந்து ராயல் பெயிண்ட்ஸ் லான்ச் பண்ணப்போ இதாங்க வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங் பெயிண்ட்டு. இப்போ வரைக்கும் இதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. மக்கள் ரொம்ப பேர் இதே பெயிண்ட்ஸை தான் விரும்பிட்டு இருக்காங்க. இங்கே உங்களுக்கு டிவி யூனிட் இருக்குது. டிவி யூனிட் நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு 3 ஃபேஸ் EB லைன் தான் கொடுத்துட்ருக்காங்க. பிரேக்கர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 3 ஃபேஸ் EB லைன் தான் உங்களுக்கு. ஹாலில் இங்கே உங்களுக்கு அதுக்கான டிவிஆர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் பக்கத்தில் விண்டோ. நிறைய பேர் விரும்புகிறது இதுதாங்க. மெயின் டோர் பக்கத்தில் ஒரு விண்டோ இருந்தால் யார் வெளியே இருக்காங்கன்றதையும் பார்த்துக்கலாம். ஓல்டு மெத்தட்லேயும் இருக்குது. அண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதிலே உங்களுக்கு வெளில யார் இருக்காங்கன்றத வீடியோ டோர் பில் மூலியமாகவும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வெளியே யார் இருக்குன்றதை நீங்கள் வீடியோ டோர் பில்லையும் பார்க்கலாம். இதில் வந்து கால் டு ஆக்ஷன் பட்டன்ஸும் இருக்குது. நீங்கள் இங்கேருந்தே ஆக்சஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் அன்லாக்கும் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. யார் வந்திருக்காங்க அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். சைட் இன்ஜினியர்ஸ் அவங்க ஸோ வந்து பார்த்துட்டு கிராஸ் செக் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு காமன் டாய்லெட்டுங்க ஹால்லையே. ஹாலிலேருந்து உங்களுக்கு அப்படியே டைரக்ட் விஷுவலாக இல்லை. ஹாலிலேருந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ஏரியா மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு இன்வெர்டர் ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் உங்களுக்கு ப்ரைவசியாகவே வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு இந்தியனில் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஆப்ஷன் இந்தியன் யாருமே இப்போ நிறைய கொடுக்கறதே இல்லை. இந்தியன் மஸ்ட்டுங்க.
எல்லா பில்டர்ஸுக்குமே மஸ்ட். இந்தியன் நிறைய மக்களும் விரும்புகிறாங்க, பில்டர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இவர் அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் 3 BHK 3 டாய்லெட்ன்றதுனால 2 டாய்லெட்ஸ் வெஸ்டர்னும் 1 டாய்லெட் வந்து உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சீலிங் வரைக்குமே டைல் போட்டிருக்காங்க. அண்ட் மெயினாக இந்த பாத்ரூம் டோர் பாருங்களேன். ஸோ டிசைன் டோர் சூப்பராகவே இருக்குது, வித் கிளாஸு வித் ஃபைபர், வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஸோ ஒரு பாத்ரூம்லேருந்து வெளியே வர ஃபீலே இல்லை, ஒரு பெட்ரூம் டோர் கணக்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங்ஸ் பாருங்கள், ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பேரிவேரில் உங்களுக்கு ஃப்ளோர் மவுண்ட் கொடுத்துருக்காங்க, சாரி இந்தியன் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு 3rd பெட்ரூம். உங்களுக்கு 2nd மாஸ்டர் பெட்ரூம் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான் வந்து உங்களுக்கு 11.4க்கு 10 ஃபீட்டு. உங்களுக்கு லேஃப்ட் அண்ட் கபோர்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா லேஃப்ட் இருக்கும். ஸோ லேஃப்ட்டு அண்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. கபோர்ட்ஸுமே உங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் லேஃப்ட்டு கீழே கொடுத்ததுனால இங்கே நீங்கள் வாட்ரோப் யூஸ் பண்ணிக்கும் போது ரூம் ஏரியா ஃப்ரீயாக இருக்கும். 2-வே கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு டிவி ப்ரொவிஷன், அதுக்கான லேண்ட் ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் எல்லாமே போட்டாச்சு. விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே 3 ட்ராக்கு. க்ரில் வந்து நல்லாவே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லாமல் கரெக்டான க்ரில் சைஸஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வீடு ஃபினிஷ் ஆகலை. ஸோ இது வந்து மாடல் ஹவுஸாக வந்தால் நீங்கள் வந்து வீடு பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒழுங்காக தெரியாதுன்றதுக்காக நீங்கள் வந்து இந்த ஸ்பெஷாலிட்டிக்காக கேட்டிருக்கீங்கன்றதுக்காக இந்த வீட்டில் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை பார்க்கலாம். இதே சேம் டிட்டோ தான் மேலேயும் வரும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு 3rd பெட்ரூம். இது உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமில் 2nd மாஸ்டர் பெட்ரூம். அது நான் உங்களுக்கு காமன் பெட்ரூம் காமிச்சிருந்தேன். பக்கத்தில் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு. இது இப்போ உங்களுக்கு 3rd பெட்ரூம். இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து டிசைனர் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ராயல் பெயிண்ட்ஸ். இது நீங்கள் என்ன ப்ரொவிஷன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் வந்து சில ப்ரொவிஷன்ஸ்லாம் மேலெலாம் இன்னும் இது பண்ணி முடிக்கல. ஸோ அதுக்கான கலர்ஸிங்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கேயும் லேஃப்ட் அண்ட் கபோர்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, லேஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பால்கனி. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 3 BHK 3 டாய்லெட் 3 பால்கனி அப்பார்ட்மெண்ட்டுங்க. ஒரு ஈவினிங் டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக, ப்ரைவசியாக சூப்பராக இருக்குது. சைடில் ப்ளசண்ட்டாகவே இருக்குது, ஃபுல்லாக மரம், ஒரு வீடு பின்னாடி மரம், ஃபுல்லாக என்னடா நம்ம ஒரு சிட்டியில் இருக்க மாதிரி இல்லை உங்களுக்கு. நல்லா ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியலில் ஒரு சூப்பராக இருக்குது. டைல் சூப்பராக இருக்கு, பிளாக் வித் ஒயிட் தீமில் சூப்பராக இருக்குது. இது உங்களுக்கு சேம் ஜாக்வார் அண்ட் பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. டோர்ஸு, இந்த டோர்ஸ் அதே தான் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெட்ரூம் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசா டோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டோர்ஸு, உங்களுக்கு பெட்ரூம் காசா டோர்ஸு. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ரேம்டு வித் டோர்ஸ். ஸோ இது வந்து ஃப்ரேமும் அதிலே வந்துடும், டோரும் வந்துடும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது தான். ஸோ இது வந்து லைஃபும் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது சார். இப்போ நிறைய பில்டர்ஸ் இதை யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ சூப்பராக இருக்குது, நல்ல ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனை பார்த்துடலாம். கிச்சன் தாங்க இந்த வீட்டில் பெஸ்ட்டு, ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனு. 10x10 கிச்சன், நல்ல ஒரு ஸ்கொயர் கிச்சன், நல்லா எல் டைப்பில் மேடை கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கிரானைட் டாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃப்ளோ ட்ராப்க்கான ப்ரொவிஷன்ஸ் மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது பாருங்களேன், மேடையிலேருந்து இங்கே ஒரு 4 இன்ச்சஸ்க்கு உங்களுக்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் ஹோல்ஸும் உங்களுக்கு இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இது ஏன் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறேன்னா, இங்கே டைல் இருக்கும். ஸோ அதுக்கான ஃபினிஷிங்கே இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து எண்டப் கரெக்டாக கவர் பண்ணி நீட்டாக இருக்குது பாருங்கள். கிச்சன் இப்போ நீட்டான ப்ரொவிஷன்ஸில் இருக்குது. சிங்க் உங்களுக்கு எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க, கேஏஜி பிராண்டு. இங்கேயும் வந்து உங்களுக்கு விண்டோ கொடுத்துட்ருக்காங்க. 3 ட்ராக் தான். ஷெல்ஃப்ஸ் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுக்கலாம். எல்லாமே இங்கேயே நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஒரு கிச்சனில் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. மாடுலர் கிச்சன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க இந்த கிச்சனு. அம்யூனிட்டிஸ், இந்த வீட்டோடைய ஸ்பெஷல் அம்யூனிட்டிஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20+ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அம்யூனிட்டிஸே பாருங்களேன், எவ்வளோ அம்யூனிட்டிஸ் நம்மளுக்கு ப்ரௌசர்லேயே கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த வீட்டில் இந்த பில்டர் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ப்ரௌசரே வந்து ஃபுல் டீட்டெயில்டாக, நான் வந்து இந்த வீடியோ பார்க்கணுன்னு கூட இல்லை, நீங்கள் அவங்களோட ப்ரௌசரை பார்த்தாலே போதும், ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. பேசிக் அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே செக்யூரிட்டி கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி சர்வேலன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்ட் உங்களுக்கு ஜென்செட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. காமன் ஏரியாஸ் எல்லாருக்குமே எல்லா ப்ரொவிஷன்ஸுமே உங்களுக்கு வந்து ஜென்செட் வந்துடும். ஆட்டோமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் பவர் கட் ஆஃப் அதுவே வந்து உங்களுக்கு ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் டீசல் மட்டும்தான் ஃபில் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அண்ட் அதர் தேன் தட் இபிஸ் எல்லாருமே வந்து இப்போ வந்து போர்டில் இருந்து இபி பேனல் போர்டு போட்டுட்ருக்காங்க, ஸ்டீல் போர்ட்ஸு. ஸோ இவங்களும் இபி பேனல் போர்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. லிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வித் ஏஆர்டி டிவைஸ், அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேஷனில் வந்து இன்கேஸ் ஆஃப் எனி ப்ரொவிஷன்ஸ் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், ஏஆர்டி சர்வீசஸ். அண்ட் கார் பார்க்கிங்ஸ் ஃபுல்லாகவே கவர்டு கார் பார்க்கிங்.
ஸோ டெரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதர் தன் தட் உங்களுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் ரொம்ப ஒரு பெஸ்ட் அப்பார்ட்மெண்ட். ஏன்னா உங்களுக்கு போரில் தண்ணி குறையவே குறையாது. ஏன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வெளியில் போகிற எல்லா தண்ணியும் உங்களுக்கு அழகாக பூமியில் அனுப்புறதுனால அது ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கும். உங்களுக்கு வந்து கிரில்ஸ் எல்லாருக்குமே இதாங்க ஃபுல்லாக நான் பால்கனியில் காமிச்சிருந்தேன்ல, இந்த கிரில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ அதர் தன் தட் உங்களுக்கு வந்து செமி ஆட்டோமேஷனுங்க. உங்களுக்கு வாட்டர் கண்ட்ரோலர்ஸ் பார்த்தீங்கன்னா போர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இது ஒரு மினி ஆட்டோமேஷன்ஸ்க்கான ப்ரொவிஷன்னே வச்சுக்கலாம் இந்த ஹவுஸை உங்களுக்கு. ஸோ அதர் தன் தட் இது வந்து 100% வாஸ்து கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்குது. அண்ட் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் விண்டோஸ் எல்லாமே யூபிசி போட்டு வித் நெட்லான்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதர் தன் தட் ஸ்டேர் கேஸ் எல்லாருமே ஸ்டேர் கேஸை உங்களுக்கு காமன் ஸ்டேர் கேஸ் வந்து எம்எஸ் ப்ரொவிஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு எஸ்எஸ் ஸ்டேர் கேஸ் கொடுத்துட்ருக்காங்க. மெயினாக எல்லாருமே இப்போ கொடுக்க தவறுறதை இவங்க பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. உங்களுக்கு இவி சார்ஜிங் ப்ரொவிஷன்ஸ் கீழே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதர் தன் தட் வீடியோ டோர்பெல் சொல்லியிருந்தேன்ல, வாங்க அந்த வீடியோ டோர்பெல்ஸ். ஸோ இதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரேம்ஸ் ஏரியாவுக்கும் உங்களுக்கு வந்து ராயல் பெயிண்டிங் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்டாகவே இருக்குது. ஸோ இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1317ங்க, 1317 ஸ்கொயர் ஃபீட். யூடிஎஸ் வந்து உங்களுக்கு 487 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் இருக்க ஒரு 3 BHK 3 டாய்லெட் அண்ட் 3 பால்கனி அப்பார்ட்மெண்ட்டுங்க. ஸோ இதோடைய ப்ரைஸிங்கை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இப்போ வெளியே காமிச்சிடுறேன். ஏன்னா இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு F3 நம்ம இப்போ பார்த்தது. இது உங்களுக்கு F2. இதுவும் வந்து ஒரு 3 BHK 3 டாய்லெட் தான். இது இன்னும் ஒர்க் போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா F1. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்ளெக்ஸ் ஹால்லேயே இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் டு செகண்ட் ஃப்ளோர் ஒரு டியூப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி. இது உங்களுக்கு ஹால் வந்து ஒரு 21/16 ஃபீட் இருக்கும். இங்கே ஒரு பால்கனி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரி, கிச்சன் கம் டைனிங் ஏரியா மாதிரி இருக்குது. ஒர்க்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஒர்க்கர்ஸ்லாம் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு ரோட் சைடில் உங்களுக்கு ஒரு பெட்ரூமு ப்ளஸ் ஒரு பால்கனி ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒர்க்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். உங்களுக்கு நல்லா ஒரு காமான லொக்கேஷனாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஸ்கூல் ஸ்டாப் பண்ணிட்டு போகிறது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அங்கே இது வந்து ரோட் ஃபேஸிங்கில் ஒரு டியூப்ளெக்ஸ். இது நான் உங்களுக்கு மேலேயும் காட்டுறேன். ஆனால் இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்குது. நான் இந்த வீட்டோடைய ரெடி டு ஆக்குபை வீடியோவும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதையும் நான் உங்களுக்கு ஒரு முன்னாடியே காமிச்சிடுறேன். ஸோ ஏன்னா இந்த இவ்வளோ கம்ப்ளீஷனில் யாருமே உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணல. பாருங்களேன், உங்களுக்கு பிளாஸ்டிங் பண்ணவுடனே க்யூரிங்கான ஒர்க்கு ஃபுல்லாக தண்ணி விட்டு க்யூரிங் பக்காவாக பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு க்யூரிங்லாம் பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. பின்னாடி பார்த்து வாங்கப்பா, ஓப்பன் ஏரியாவாக இருக்குது. ஸோ இது மேலே உங்களுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்குது. பெட்ரூம்ஸ் எல்லாமே ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. இப்போ வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயே இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு மாண்டேஜ்க்காக காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு இது ஃபினிஷிங் ஆகிடும். உங்களுக்கு அக்டோபர் கிட்ட ஹேண்ட் ஓவர் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷனு. ஸோ ரோட் சைடில் ஒரு பெட்ரூம் வித் பால்கனி. ஸோ இந்த வீட்டுக்கு தான் வந்து உங்களுக்கு 2 கார் பார்க்கிங்ஸ் வந்துடும். ஸோ இங்கேருந்து நம்ம வெளியே ஆக்சசபிலிட்டி இருக்காது, நம்ம இப்படியே தான் போய் ஆகணும். நான் அந்த வீடியோ கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு 3 BHK இருக்குல்ல, அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். செகண்ட் ஃப்ளோரில் மட்டும் உங்களுக்கு வந்து 2 வீடு தான் இருக்கும், 2 மெயின் டோர்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து F2 1171 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஒரு 3 BHK 3 டாய்லெட். உங்களுக்கு இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15/15 நல்ல ஒரு ஸ்கொயர் ஹாலு. ப்ளஸ் இந்த ஏரியா ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கிச்சன் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை. நான் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே காமிச்சிட்ருக்கேன். நம்ம ஒர்க் கம்ப்ளீட் ஆனவுடனே வந்து இந்த வீடை பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் டச்சப் ஒர்க்லாம் இருக்குது இந்த ஃப்ளோரில். ஸோ இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. உங்களுக்கு அட்டாச்சட் டாய்லெட்ஸோடையே கொடுத்துருக்காங்க. வால் மவுண்டட் தான் சீட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரோட் சைடில் உங்களுக்கு செகண்ட் பெட்ரூமு, சேம் அட்டாச்சட் டாய்லெட்டு, இங்கே ஒரு பால்கனி, அது உங்களுக்கு தேர்ட் பெட்ரூம். ஸோ இப்போதைக்கு இது வந்து கிளைண்ட் வந்தால் புக்கிங்க்கான ப்ரொவிஷன்ஸ்க்கான ஏரியாவாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க இப்போ நான் உங்களுக்கு ப்ரைஸிங்கை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது நார்த் ஃபேஸிங்கில் இருக்க ஒரு 3 BHK 3 டாய்லெட் அப்பார்ட்மெண்ட்டுங்க. இதோடைய ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1317 ஸ்கொயர் ஃபீட்டு. இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் 6200 per ஸ்கொயர் ஃபீட் பில்டர் கோட் பண்ணிட்டு இருந்தது. ப்ளஸ் நான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குன்னு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் சொல்லியிருந்தால உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 200 rupees per ஸ்கொயர் ஃபீட் அப்படியே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்மர் டைமுக்கான ஆஃபராக ஸோ 200 per ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பண்ணி அண்ட் சிவதன் ஆர்கிடெக்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த 200 rupees per ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த வீட்டோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 81,65,000 இருந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு 79 lakhsக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் அதர் தன் தட் உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ்
உங்களுக்கு அடிஷ்னலாக ஆட் ஆகும். ஸோ அதோடைய சார்ஜஸை நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் டீட்டெயில்டாக உங்களுக்கு கீழே டிஸ்கிரைப் பண்ணிடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன்.